அப்போது இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நம்ம குழந்தையாக இருந்திருந்தாலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் அப்படின்னு. சில நேரங்களில் திருமணமானவங்க அல்லது முதுமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நம்முடைய குழந்தை பருவத்தை நினைத்து பார்த்து, அந்த காலத்தில் நாங்கள் அப்படியெல்லாம் இருந்தோம். சகோதரர் கிரேஷியஸ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இந்த நாட்களிலே காலத்தினுடைய சில அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிற காலத்தில் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இப்படி ஒரு கூட்டம் இருக்கான். அது என்ன கூட்டம்னா, லத்தீன் பூசை வச்சா, மீண்டும் லத்தீன் பூசை வச்சா நல்லாயிருக்கும். ஒருவேளை நம்ம லத்தீன் பூசை வச்ச காலத்துலேயே ரொம்ப நல்லா இருந்தது, ஒருவேளை லத்தீன் மொழி புரியலனா கூட ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு லத்தீன் மொழியில் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய சில இடங்கள் இருக்கிறதா அங்கே மக்கள் கூட்டம் நிறையா போய்கிட்டு இருக்காங்க. இப்படி அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தை பருவத்திற்கு நிறைய பேர் இன்றைக்கி இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க கூட நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, ஒரு வேளை திருமணம் ஆயிடுச்சு, உங்களுடைய அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் வேறு ஒரு இடத்துல கூட இருப்பீங்க, சொந்த ஊரெலாம் விட்டுட்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போது நான் என்னுடைய குழந்தை பருவத்திலே இருந்திருந்தால் எவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆண்டவர் 2 பருவத்தை குறித்து பேசுகிறார். ஒன்று குழந்தை பருவம், இன்னொன்று இளமை பருவம். ஆனால் இந்த 2 பருவத்தை குறித்து பேசுகின்ற பொழுது சபை உரையாளர் புத்தகத்தில் இந்த 11ஆவது அதிகாரம் 10வது இறைவாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 பருவமே மறைஞ்சு போயிடும். ஒருவேளை குழந்தை ஈஸ்வன் புனித தெரேசா பங்கை சார்ந்த நம்முடைய பங்கில் இந்த இளமை பருவம் ஒருவேளை இன்னும் அழிந்து போகாதபடிக்கு எல்லா குழுக்களையும் அந்த இளமை பருவத்தோடு ஒப்பிட்டு நம்ம அந்த ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு பெயர் வச்சுருக்கிறோம். மேரிட் யூத்துன்னு சொல்லலாம் அல்லது சீனியர் யூத்துன்னு சொல்லலாம். என்றால் ஒவ்வொரு பருவத்திலும் ஒருவே உடலுக்கு வயதாகலாம், ஆனால் மனசு இளமையாகத்தான் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்றைக்கி இந்த 2 பருவத்தை குறித்து சொல்கிறாரு. இந்த பருவம் மறைஞ்சு போயிடும். சரி, அப்படி மறைந்து போயிடும் அப்படின்றதுனால சபையுரையாளர் புத்தகத்தில் ஒரு பருவத்தை குறித்து மிக தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் அந்த பருவம் இன்றைக்கி நம்ம கைக்குள்ளே இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கைக்குள்ளே இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கிறாங்களா, அல்லது பங்கு தந்தையர்களாக பங்கில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக தருமபுரி மறை மாவட்டத்தினுடைய இளைஞர் பணிக்குழுடைய செயலர் என்ற முறையிலே இந்த இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாம் இந்த இளமை பருவத்தில் ஆண்டவர் விரும்புவது போல் இருக்கிறாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்மெல்லாம் கை கட்டி ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக பதில் சொல்லணும். தருமபுரி மறை மாவட்டத்தினுடைய இளைஞர் பணிக்குழுவின் செயலராக உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தனே, அதை நீ சரிவர செஞ்சியா? உன்னுடைய குழந்தை செல்வங்கள் இந்த இளமை பருவத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தாய் தந்தையர்கள் உங்களுடைய சொல்லாலும் உங்களுடைய செயலாலும் முன்மாதிரியை காட்டணுமே, அப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொடுத்தீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். இப்போ இந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆண்டவருடைய செய்தி மிக அழகாக சபை உரையாளர் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை நம்ம வாசித்து பார்ப்போம். இளமை பருவம் 2 பருவத்தை குறித்து சொல்கிறாரு. இந்த 2 பருவமும் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு பருவத்தை குறித்து மிக தெளிவாக சொல்கிறார். இந்த பருவத்தில் நீ என்ன செய்யணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறார். வாசிப்போம் சபை உரையாளர் 12வது அதிகாரம் 1 வார்த்தை. ஓகே, மீண்டும் ஒரு முறையா? அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த இளமை பருவத்தை கடந்து சில பேர் திருமணமான இளைஞர்களாக இருக்கிறீங்க, இளம் பெண்களாக இருக்கிறீங்க, சில பேர் முதுமை பருவத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு பாருங்க. இளமை பருவத்தில் இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை படைத்த கடவுளை மறவாமல் இருந்திருக்கிறோமா? இளமை பருவத்தில் அப்படின்னா என்னன்னா, இளமை பருவத்தில் நம்ம கடவுளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன? வாழ்வின் நூலில் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. இளமை பருவம், இந்த இளமை பருவத்தில் கடவுளுக்கு நீ கொடுத்த முக்கியத்துவம் என்ன? ஏறக்குறைய 100 இளைஞர்கள் இளம்பெண்கள் இருக்கிறாங்க. 100 இளைஞர்கள் இளம்பெண்கள் நம்முடைய பங்கில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே உட்கார்ந்து ஜெபிங்கன்னு சொல்லலை, எல்லாருமே நீங்கள் நற்கருணை முன்பாக உட்கார்ந்து ஜெபிங்கன்னு சொல்லலை, எல்லாருமே பாடல் பாடுங்கன்னு சொல்லலை, எல்லாருமே நீங்கள் அந்த ஆலயத்தை கூட்டுங்கன்னு சொல்லலை, எல்லாமே பொருளுதவி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லலை. யார் யாருக்கு கடவுள் என்னென்ன தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரோ அந்த தாளந்துகளை நம்ம சரிவர பயன்படுத்துகிறோமா? இன்றைக்கி நம்ம சவுண்ட் சிஸ்டம் போட வந்திருக்கிற தம்பி கடந்த பருவத்தில் நம்முடைய தருமபுரி மறை மாவட்டத்தினுடைய யூத் பிரசிடெண்ட் என்னோட கூட தோழமை கொடுத்து
தருமபுரி மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை தமிழக அளவில், இந்திய அளவில், அகில உலக அளவில் இன்றைக்கி எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், வேர்ல்டு யூத் டேக்கு நாங்கள் சென்ற அந்த இடத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு வந்திருக்கிறாங்க. நம்முடைய தருமபுரி மறை மாவட்டத்தினுடைய கடைகோடி பங்கு, பாப்பிரெட்டிப்பட்டி பங்கு, அந்த இடத்துல ஒரு இளைஞனுடைய இல்லத்திற்கு வேர்ல்டு யூத் டேக்கு போன ஒரு குடும்பம், எங்களை தங்க வச்ச குடும்பம், அவர்கள் நம்ம மறை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, எல்லாருக்கும் எல்லா விதமான தாளந்தும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆனால் நம்மிடம் கொடுக்கப்பட்ட தாளந்திற்கு நாம் கட்டாயம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நான் இளமை பருவத்தை கடந்து வந்துட்டேன், நான் திருமணமான இளமை பருவத்தில் இருக்கிறேன், அல்லது நான் முதுமை பருவத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், உன் இளமை பருவத்தில் உன் படைத்தவரை நீ மறவாமல் இருந்தாயா? அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாயா? இல்லை, உன்னோட இளமை பருவத்தில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாயா? இப்போ திருமணமான ஆண்களை குறித்து நான் வர்றேன். திருமணமான ஆண்கள், மேரிட் யூத், மேல் அண்ட் ஃபீமேல், ஒருவேளை இளைஞனாக இருந்த பொழுது என் படிப்பிற்காக, என் வேலைக்காக, அல்லது கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். திருமணம் ஆயிடுச்சு, திருமணமான இளைஞனாக, இளம்பெண்ணாக எல்லா கமிட்மெண்ட்ஸும் முடிஞ்சிச்சு. இந்த நாளில் நான் ஆண்டவருக்காக என்னுடைய நேரத்தை கொடுக்கிறேன், என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துகிறேன். வாழ்வினுடைய நூலில் அது எழுதப்படுகிறது. ஆகவே தான் திருமணமான ஆண்கள் குழு, திருமணமான பெண்கள் குழு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு ஆண்டவர் மிக அழகாக ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். சபையுரையாளர் புத்தகத்தில் ஒரு சவால் கொடுக்கிறார், ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அது என்னன்னா, சபையுரையாளர் 12வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. ஒருவேளை இந்த இறை வார்த்தையை வாசிச்சுட்டு இன்னைக்கு நைட்டு போய் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் நம்ம பண்ணுறோம்னா, சுய பரிசோதனை செஞ்சு பார்க்குறோம்னா, இந்த இறை வார்த்தை ஒருவேளை நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் கொடுக்கும் என்பதை இந்த இறை வார்த்தையை வாசிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். சபையுரையாளர் 12வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். மீண்டும் ஒரு முறையாக இந்த இறை வார்த்தையை அப்படியே நம்ம வாசிப்போம். வார்த்தை சொல்லுது, மண்ணிலிருந்து வந்த இந்த உடல் மண்ணுக்கு திரும்பும் முன்பு, வாசிங்க, கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்பு உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. அன்புக்குரியவர்களே, இந்த நொடி பொழுது நாம் உயிர் வாழ்கிறோம். அடுத்த நொடி என்ன ஆகும் நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மண்ணிலிருந்து வந்த இந்த உடல் மண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஏன்றிருந்து வந்த அந்த ஆன்மா, அந்த உயிர் என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி உன்னை படைத்தவரை நினைத்துப்பார். இந்த விழா நாட்கள்லாம் அதற்குரிய வாய்ப்புகள் தான். ஒரு வேளை ஒரு வருடத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த விழா நாட்கள் ஒரு வேளை சில நாட்களில், சில பங்குகளில் 3 நாள், சில பங்குகளில் 7 நாள், சில பங்குகளில் 9 நாள், சில பங்குகளில் 11 நாள், சில பங்குகளில் 13 நாள், சில பங்குகளில் பல வாரங்கள். இந்த விழா நாட்கள் எல்லாம் ஒருவேளை வருடக்கணக்கில் நம்ம ஓடிக்கிட்டு இருந்தாலும், இது எப்படின்னா எக்ஸாம் டைமில் படிக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் படிச்சிருக்க மாட்டாங்க. எக்ஸாம் டைமில் படித்து பாஸ் பண்ணி நிறைய மார்க் வாங்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இதுவரையிலுமாக ஒரு வேளை உன்னை படைத்தவரை நீ நினைக்காவிட்டாலும் கூட, உன் ஜெப உதவியால், உன் உடல் உழைப்பால், உன் பொருள் உதவியால், ஆண்டவரே உமக்குத்தான் முதலிடம், உம்மைத்தான் நான் மையப்படுத்துகிறேன், உம்மை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், இந்த உடல் மண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடி, என் ஆன்மா உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி உங்களைத்தான் நான் நினைக்கிறேன். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்மை நாம் பரிசோதனை செய்து பார்ப்போம். அன்னை மரியா இன்னைக்கு நமக்கு அற்புதமான தன்னுடைய பரிந்துரையினாலே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இளமை பருவத்தில் மட்டுமல்ல, குழந்தை பருவத்தில் மட்டுமல்ல, வாழ்வினுடைய கடைசி நொடிப்பொழுது வரையிலும் இறைவனை முதன்மையாக வைத்து, அவரை நினைத்து, அவருடைய காரியங்களை குறித்து சிந்தித்து, அவருடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ்ந்த அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுகிறான். என்னுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, தொடர்விருக்கும் திருப்பலியில் அன்னை மரியாவுடைய வல்லமை மிக்க பரிந்துரையினால் குழந்தை பருவத்தில் மட்டுமல்ல, இளமை பருவத்தில் மட்டுமல்ல, நம்முடைய எல்லா பருவத்திலும் கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுப்போம். அதை நம்முடைய சிந்தனை, சொற்கள், செயல்கள் வழியாக என்பிப்போம். அதற்கான அருளை கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.